அன்னைக்கு காயத்ரி கழுத்துல தாலி இருக்குன்னு சொல்லும் போது நீங்க யாரும் என்ன நம்பலல்ல. இப்ப பாருங்க, அவ மறைச்சு வச்சிருக்க தாலி நல்லா தெரியுது. உத்து பாருங்க. என்னடி அதிர்ச்சியா இருக்கா? இருக்காதா? பல நாள் திருடி ஒரு நாள் அகப்படுவான்னு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் கையும் களவுமா மாட்டிக்கிட்ட. இன்னைக்கு தப்பவே முடியாது. என்ன காயத்ரி இது? மேடம், அது வந்து என்ன பாக்குற? சொல்லு. ஏய், இதுக்கு மேல நீ எதுவுமே மறைக்க முடியாது. நீ மறைச்சு வச்சத எல்லாரும் பாக்குற மாதிரி இப்ப எடுத்து காட்டுறேன். ஏய், கைய விடு. கைய விடு. என்ன போற நீ? கைய விடு. விடுங்க, சொன்னா கேளுங்க, விடுங்க. மேடம், என்னடி என்னையே ஸ்ட்ரகிள் பண்ற? விடு. ஏய், ஐயோ காயத்ரி, ஐயோ, நான் கூட இத தாலி கயிறுன்னு நினைச்சிட்டேன். ஜாக்கெட் கயிறா? ஏண்டி இத கரெக்டா பின்பக்கம் கட்டி தொலைக்க வேண்டியதானே? அண்ணே, அன்னபூர்ணி, நீ அநாகரிகத்தோட உச்சமா நடந்துகிட்டு இருக்க. காயத்ரி நம்ம வீட்டுல வேலை செஞ்சாலும் அவளும் ஒரு பொண்ணுதான். அந்த நினைப்பு இருக்கட்டும். ஜாக்கிரதை. தல. ஏய், பொண்ணு அன்னைக்கே வீட்டை விட்டு விரட்டி இருக்கணும். அண்ணி, மன்னிச்சு விட்டதுனால மறுபடியும் ஆட ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அண்ணி. பேசாத. ஐயோ, இன்னைக்கு காயத்ரியோட மனச எங்க எல்லார் முன்னாடியும் காயப்படுத்திருக்க. இது பெரிய பாவம். போ, போய் மனசார காயத்ரி கிட்ட மன்னிப்பு கேளு. இல்ல உன்னை நான் தொலைச்சிருவேன். சத்தியம் பண்றதும் மன்னிப்பு கேக்குறதும் நமக்கு என்ன புதுசா? இத போய் பெரிய மேட்டரா பேசிட்டு இருக்காங்க. இதனால நாம என்ன குறைஞ்ச போயிட போறோம்? அதானே. ஏய், என்ன யோசிக்கிற? மன்னிப்பு தானே கேட்கணும். இதோ இப்ப போய் உடனே கேட்டுட்டு வர போறேன் அண்ணி, போறேன். நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிடு. அண்ணி, நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். வந்து தொலை. கேட்டுட்டா அண்ணி. சாரிங்க. இந்த அஞ்சறிவு ஜீவனால அப்பப்ப இந்த வீட்ல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. என்ன பண்றது? தம்பி பொண்டாட்டியா போயிட்டா, அதான் ஒண்ணும் பண்ண முடியல. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க சாப்பிட போலாம். அப்பா, வா ஐஸ்வர்யா, வா. ரேஷ்மா, பாக்க தாலி மாதிரியே தான் இருந்தது. இப்படி பண்ணிட்டீங்க. காயத்ரி,
மாமா. இப்ப எதுக்காகமா நீ கண் கலங்குற? அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னை இப்படி பாக்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா எனக்கு உசுரோட வாழ்றதுக்கே கஷ்டமா இருக்கு மாமா. இப்ப என்ன நடந்து போச்சு? செழியன் என்ன தியா கழுத்துல தாலியை கட்டிட்டானா? கட்டிருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. என் கணவருக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் நாளைக்கு கல்யாணம்னு உலகத்துல எந்த பொண்ணுமே சொல்லாத வார்த்தைய கடவுள் என்ன சொல்ல வச்சுட்டாரு. எந்த கடவுள் அந்த வார்த்தையை சொல்ல வச்சாரோ அதே கடவுள் கல்யாணத்தையும் நிறுத்த போறாரு. அதையும் நீ பார்க்கதாமா போற. கடவுள் வந்து சொல்லலையே மாமா. எந்த நம்பிக்கையில இருக்கிறது? நான் சொல்றேன், அந்த வார்த்தைய கடவுள் சொல்ற வார்த்தையா நீ நம்புமா. அந்த கல்யாணம் நாளைக்கு நடக்காது. எப்படி நடக்காது, ஏன் நடக்காதுன்னு நீ கேள்வி கேட்டா எனக்கு சொல்ல தெரியாதுமா. நான் இருக்கேன், நடத்த விட மாட்டேன். அதை மட்டும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். நீ நம்பிக்கையோட இருமா, கவலைப்படாம தைரியமா இரு. நான் வரேன். காயத்ரி, உன் மாமா அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போறாரு, உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா? என் இத்தனை வருஷ போராட்டத்துக்கு நாளைக்கு முடிவு தெரிய போகுது பாட்டி.